ஒரு தாய் ஒரு புத்தகத்தில் இது படித்தது தான். ஒரு தாய் முதல்ல கரு தன் குழந்தை ஒன்று வயிற்றில் கரு வளருது அப்படின்னும் போது மிகப்பெரிய சந்தோஷம் அடையும் நாள். அப்புறம் அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து உருவம் தெரியாத உருவத்தோடு பேசும் உள்ளங்கள் தாய். அந்த தாயோட வலிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. அப்போ உடனே இவங்க போய் டாக்டர்கிட்ட ஸ்கேன் பண்ணுறாங்க. வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது எப்படின்னு ஸ்கேன் பண்ணுறாங்க. முதல்ல 2 குழந்தை இருக்குது வயிற்றுக்குள்ளே. அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சந்தோஷம் உச்சத்தை அடையுது, பயங்கர உச்சத்தை அடையுது. அப்புறம் ஒரு நேரம் கரெக்டாக அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேயே வளர்கிற அந்த தாய் அந்த உணர்வை ஃபீல் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. கொண்டு வந்த பின்னாடி 8வது மாதம் 7வது மாதம் 9வது மாதம் மாறி 10வது மாதத்தில் அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல், ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. குழந்தை பிறக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல். 2 குழந்தையும் உயிரோடு எடுக்க முடியாது, ஏதாவது ஒரு குழந்தைய தான் உயிரோடு எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த தாய் சொல்கிறாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் இல்லை, வயிற்றுக்குள்ளே என் 2 குழந்தையுமே நல்லா உயிரோடு இருக்க உணர்வை என்னால் பார்க்க முடியுது. நான் என் 2 குழந்தைகிட்டையுமே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. கரெக்டாக அந்த குழந்தை 2 குழந்தையும் உயிரோடு இருக்காதுன்னு தெரிஞ்ச பின்னாடி ஹாஸ்பிட்டலில் இருக்க அனைத்து மருத்துவர்களும் குழந்தைய டெலிவரிக்காக ரெடி ஆகுறாங்க. நாங்கள் எப்படி காப்பாற்றிடுவோங்கிறாங்க. எல்லா டாக்டர் குழு, மருத்துவர் குழு அமைக்கிறாங்க. அந்த 2 குழந்தையுமே பிறக்குது. ஒரு குழந்தை பயங்கரமாக கத்தி அழுகுது, ஒரு குழந்தை அமைதியாக இருக்கு. இது ஒரு தாயோட வலிமை எப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக அந்த ஸ்டோரி எழுதுறாங்க. அது உண்மை கதையும் கூட. அதை உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு குழந்தை அழுகுது, உயிரோடு இருக்கு, ஒரு குழந்தை இல்லை, எந்த பேச்சு மூச்சுமே இல்லை. அப்போ எல்லா மருத்துவர்களும் கூடி இருக்கனால அவங்கள்ட்ட கேட்குறாங்க அந்த குழந்தை என்னாச்சு அப்படின்னு. எல்லா மருத்துவருமே சொல்கிறாங்க அந்த குழந்தை இறந்துருச்சு, எங்களால் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லா விதத்துலேயும் நாங்கள் செக் பண்ணிட்டோம், அந்த குழந்தை மரணிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அந்த தாய் முழிக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு குழந்தையை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த தாய் நம்பவே மாட்டாங்க. இன்னொரு குழந்தை எங்க அப்படின்னு கேட்குறாங்க. மெல்ல மருத்துவர்கள் போய் அந்த குழந்தையின் மரணத்தை தன் காதில் சொல்றாங்க. காப்பாற்ற முடியலன்னு அந்த தாய் கத்தி அழுகிறான். அனைத்து மருத்துவர்களையும் எதிர்த்து ஃபைட் பண்றாங்க. என் குழந்தை இறந்திருக்காது, நிச்சயம் இறக்க முடியாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் வயிற்றுக்குள்ள இருக்க 2 குழந்தையுமே என்னோட பேசிக்கிட்டு இருந்துச்சு, என் உணர்வோட பேசிக்கிட்டு இருந்துச்சு. நான் கை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அந்த குழந்தை இறந்திருக்க எந்த வாய்ப்பும் இல்லைங்கிறாங்க. மருத்துவர் அங்கே போனதும் இல்லை, அந்த தாய் சொல்றாங்க, தாய்கிட்ட போய் மருத்துவர் சொல்றாங்க அந்த குழந்தை இறந்துருச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அந்த தாய் சொல்றான், என் குழந்தையை கொண்டு வாங்க, என் கையில் கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த தாய் அந்த குழந்தையை வாங்கி தன் தோளில் போட்டுட்டு, நீ என் கூட பேசுனியே, என் கூட உயிரோட இருந்தையே, உணர்வோட பேசுனேன்னு தட்டி 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 கதறி அழுகிறா. 5 செகண்ட் 10 செகண்ட்ல மீண்டும் ஒரு குழந்தை கத்துற சத்தம் கேட்குது. எல்லா மருத்துவர்களும் ஓடி போய் உயிரோட இருக்க குழந்தைய பார்க்குறாங்க. அந்த குழந்தை தோளில் இருக்க குழந்தை கத்துது. அப்படியே மருத்துவர் ஒருத்தர் சொன்னார், மருத்துவம் பொய்யானது தாயின் அன்பு முன்னாடி, மருந்துகள் பொய்யானது தாயின் வலி முன்னாடி அப்படின்னு.